7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 14 வயது சிறுமி, ஒரு காலை கடன் கழிக்க வந்த ஒரு சிறுமியை 2 பேர் கடத்தி கொண்டு போய் ஒரு கூட்டு பாலியல் வன்முறையை செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த விஷயத்தை என்ன நடந்தது, அது எப்போ நடந்துச்சு, இந்த மக்கள் அந்த அந்த நபருக்கு கொடுத்து என்னென்ன சொல்றாங்க, இது எப்போ நடந்துச்சுங்கிற முழு விஷயத்தையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொடூர சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்துள்ள வயலூர் காரைத்திட்டு பகுதியில் தான் இந்த சம்பவங்கிறது அரங்கேறி இருக்குது. இந்த பகுதியை பொறுத்தவரையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏழை, அதாவது மிகவும் வறிய நிலையில் கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி ஒன்றாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடி வீடோட ஒரு நடுத்தர வசதி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் 2 பகுதியாக இருக்கிறாங்க. இப்போது இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அவங்க ஒரு ஒரு ஏழை குடும்பம், அதாவது தன்னுடைய வீட்டில் ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பின்னணியை கொண்டவங்க தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு. பொதுவாக இங்கே பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியாலும் சரி, அந்த பகுதியை சேர்ந்தவங்களாலும் சரி, அவங்கள பல பேர் வீட்டில் இங்கே கழிப்பறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கழிப்பறை இல்லாதவங்க, பொதுவாக இந்த ஊரில் 2 இடங்களுக்கு அவங்க கழிப்பிடத்துக்கு போவாங்க. ஒன்று இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு வாங்கியிருக்கக்கூடிய ஒன்று தைல மரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கருவேலங்காட்டுக்கு தான் அவங்க வெளிக்க வருவாங்க. அப்படி நேற்றைக்கு முதல் தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை காலை ஒரு 6 மணி 6:15 வாக்கில் அந்த மாணவி வழக்கமாக இங்கே காலை கடன் கழிப்பதற்கு வருவாங்க. கருவக்காடு பகுதியில் தான் வந்திருக்கிறாங்க. எப்போவுமே இந்த பகுதியில் தான் அவங்க வழக்கமாக இங்கே காலை கடன் கழிக்க வருது வழக்கம். அப்படியே அவங்க காலை கடன் கழிக்க வருது ரெகுலரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மகேஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி மாணவர், 20 வயதான ஒரு கல்லூரி மாணவர், அதே போல் அவருடைய நண்பர் அஜய்ங்கிறவரும் இந்த பக்கமாக தான் டாஸ்மாக் ஒயின் ஷாப் போயிட்டு மது அருந்திட்டு சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் வழக்கமாக இருப்பாங்க. அப்படி இந்த 2 பேருமே இந்த இடத்துல இந்த மாடி, இந்த வேலை நடக்கக்கூடிய கட்டட வேலை நடக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் எப்போவுமே இந்த பக்கம் தான் மது அருந்துட்டு உட்கார்றது, செல்ஃபோன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறது, நண்பர்களோட பேசுறது, இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இந்த வீட்டருகில் தான் இருக்கும். அப்படி தான் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கும் மகேஷ்குமார், அஜய் இந்த 2 பேருமே இந்த வீட்டில் காலையில் ஒரு 6 மணி வாக்கில் இந்த சிறுமியை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த சிறுமி காலை கடன் கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது இந்த மகேஷ்குமார் யார் அப்படின்னா, இந்த சிறுமியினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் அந்த மகேஷ். அவருடைய வயதுங்க 20, ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கார். அவருடைய நண்பர் ஒரு இறால் பண்ணையில் வேலை செய்கிறவராக சொல்கிறாங்க. இந்த அஜயும் மகேஷ்குமாரும், அதாவது இந்த சிறுமியினுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு மகேஷும் அவருடைய நண்பர் 2 பேருமே காலைல ஒரு 6 மணி 6:15 வாக்கில் இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு அந்த மாணவி கரெக்டாக அந்த சிறுமி இந்த நேரம் தான் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது அந்த சிறுமி கரெக்டாக காலையில் காலை கடன் கழிக்க வந்திருக்காங்க. கழிக்க வரும்போது அந்த மகேஷ்குமாருக்கு ஏற்கனவே இந்த சிறுமியை நல்ல பழக்கமானவராக இருக்கிறாரு, அண்ணனுடைய ஃப்ரெண்டாக இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காராக இருக்காரு, அவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுமா இருக்கிறவரும் அண்ணன் மாதிரி பழகக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மகேஷ்குமார் அந்த சிறுமி வரதை பார்த்துட்டு ஒரு கேரி பேக்கை காட்டி, இதை போய் எங்கள் வீட்டில் போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்கை செஞ்சு கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிடும்போது இந்த மாணவி நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தானே, நம்ம அண்ணனுடைய ஃப்ரெண்டு தானே, நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி இந்த சிறுமியும் அவர் கூப்பிட்றதை கேட்டு இந்த மாணவியும் அந்த வீட்டுக்கு அதுக்காக தான் போகிறாங்க. போய் அந்த கேரி பேக்கை வாங்குறாங்க. அந்த கேரி பேக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா அந்த மாணவி உடனடியாக அந்த கேரி பேக்கை திருப்பி கொடுக்குறாங்க. திருப்பி கொடுத்தோன்னே, அதாவது மகேஷ்குமார் இருக்காருங்களா, மகேஷ்குமார் உடனடியாக அந்த மாணவியோடைய அந்த முடியை அப்படியே பிடிச்சி இறுக்கி அவருடைய தலையில் அடிக்கிறாரு. அந்த மகேஷ்குமாரோடைய ஃப்ரெண்டு அஜய்ங்கிறவர் ஒரு 27 வயசாக இருக்கக்கூடிய அவரு உடனடியாக அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு ஷால் ஒன்று போட்டிருக்கு. அந்த ஷாலை வச்சு அந்த சிறுமியோட வாயை அடைக்கிறாங்க, கத்தக்கூடாதுன்னு. இப்படி செஞ்சு தான்
அந்த கொடிய சம்பவத்தை அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறையா இந்த இந்த இடத்துல வச்சா செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணை கடத்திட்டு வந்த அந்த 2 பேரும் இந்த பங்களால வச்சு, அதாவது இந்த மாடியில வச்சு தான் அந்த பெண்ணை 2 பேரும் வந்து அந்த பலாத்காரத்தை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கள சம்மதிக்காத நிலையில வாயில அந்த துணியோட அந்த பெண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை தள்ளியிருக்காங்க. அப்போ வந்து அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கட்டையால் அடிச்சதுக்காகலாம் நம்ம செய்திகள் பார்த்தோம். அதோடைய தடயங்கள் இங்கே இருக்கு. இங்கே அந்த ரத்த கரைகள்லாம் இருக்கிறத நம்மளாம் இங்கே பார்க்க முடியுது. அந்த மாணவி உடனே கூச்சலிட்ட உடனே இவங்களை இச்சைக்கு இணங்க மறுக்கும் போது தான் அந்த மாணவி கூச்சலிடுறாங்க. கூச்சலிடும் போது தான் அங்கே இருக்கிற கட்டையை எடுத்து அந்த மாணவி அடிக்கிறாங்க. இந்த வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் அந்த சிறுமியை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அதோடைய கட்டைகள், அதோட அந்த வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டைகள், அந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு தான் அந்த சிறுமியை வந்து தாக்கியிருக்கிறாங்க. காலையில் காலை கடன் கழிக்க போன தன்னுடைய மகள் வந்து ரொம்ப நேரமாக ஆளை காணோம், காலையில் போன புள்ள எப்பவுமே இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ காலை கடன் கழிக்க போன புள்ள இன்னமும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா அப்பாக்களுக்கும் இப்போ ஒரு வெளியே போன பொண்ணு திரும்ப காணுமேங்கும் போது எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு பயம் வரும். அப்படி தான் இந்த மாணவியோட அப்பாவுக்கும் என்ன போன பொண்ணு ரொம்ப நேரம் ஆச்சுங்கிற ஒரு பயம் வந்திருக்குது. ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு எப்போது காலை கடன் கழிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவங்க அப்பாவும் தேடிக்கிட்டு வராரு. வர வழியில தன்னுடைய பொண்ணு இந்த சைடு பக்கம் போணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஒரு வழியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குறாரு. ஆமாம், அவங்க பொண்ணு இந்த பக்கம் தாங்க போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வரக்கூடிய வழியில் கேட்டு வரும்போது சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க அப்பா வந்து நேற்று தினம் இங்கே வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. பார்க்க வரும்போது அந்த பொண்ணு, அதாவது தேடிட்டு வந்த இந்த பகுதி, அந்த காலைக்காரன் கழிக்கக்கூடிய பகுதிக்கு அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி சவுண்டு விட்டு வராரு. எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்க அப்பா வந்து தன்னுடைய மகள் எங்கே போச்சு, என்ன காணுமேன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து இந்த இடம் சுற்றி காலியாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கவங்க நான் கேட்கும்போது இந்த சைட்லாம் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும். அதுக்கப்புறம் இந்த ஒரு இடம் இருக்குதே, எதுக்கும் இங்கே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தற்செயலாக போய், அதாவது கட்டடம் நடக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது ஒரு பில்டிங் ஒன்று வேலை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு கட்டட வேலை நடக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடு. இந்த கட்டட வேலை நடக்கக்கூடிய இடத்துல போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா இங்கே போய் அந்த மாடி வீட்டில் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கதா பார்க்க முடியுது. அதாவது தன்னுடைய மகளை வந்து எல்லா அப்பாவுமே தன்னுடைய பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து ஆசையாக வளர்க்கக்கூடிய ஒரு மகள் தன்னுடைய மகளை வந்து ஒரு பெண் குழந்தையை வளர்க்கறது நெருப்பா வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு ஊருக்குள்ளே பேசுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய அப்பா தன்னுடைய சின்ன வயசுலேயே தன்னுடைய ஆசையாக வளர்த்த அந்த மகளை அந்த வீட்டில் வந்து ஒரு அலங்கோலமான ஒரு நிலைகளில் அன்கான்சியஸாக ஒரு அலங்கோலமான நிலைகளில் தன்னுடைய மகள் அங்கே வந்து அங்கே அன்கான்சியஸாக கிடக்கிறதா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அதிர்ச்சியாகிறார். அதாவது நம்ம ஊர்களில் பார்த்தோன்னா ஒரு அப்பா வந்து தன்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு மகளை வந்து அவங்களே சின்ன வயசுலேருந்து ட்ரெஸ்ஸு போட்டு அந்த குழந்தைக்கு வந்து பாராட்டி சீராட்டி அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஒரு வெளிக்க போன கழிவுறது எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மகள் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுறதா இருந்தாலும் அவங்க அப்பா வந்து வெளியே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம அப்படி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாங்கிறது இருப்பாங்க. அப்பேற்பட்ட அப்பா தன்னுடைய மகள் வந்து ஒரு 2 கயவர்களால் சீரழிக்கப்பட்டு ஒரு அன்கான்சியஸான முறையில் ஒரு அலங்கோலமான நிலைகளில் அவங்க அப்பா தன்னுடைய மகளை அப்படி பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு அப்பாவா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மகள் அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி அதிர்ச்சி ஆவீங்களோ அந்த மாதிரி அதிர்ச்சிக்கு அவர் ஆளாகிறாரு. ஆளானதுக்கப்புறம் தன்னுடைய மகளை இப்படி இருக்க பார்த்துட்டு உடனடியாக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தன்னுடைய மகளை வந்து அனுமதிக்கப்பட்டதுக்கப்புறம் பொதுவாக இப்படி ஒரு சம்பவம் அவங்க அப்பா தேடிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கொடூரமான வேலைகளை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எல்லோருடைய எண்ணமும் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டட வேலை நடக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே இந்திக்காரங்க வந்து வேலை செய்கிற வண்ணமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொடிய சம்பவத்தை செஞ்சவங்க இந்த கட்டடத்துக்கு வேலை செய்யக்கூடிய இந்திக்காரனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல எல்லாரும் நினச்சிருக்கிறாங்க. அதே கடைசியில் பார்த்தா அந்த சிறுமிக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு தன்னுடைய தெருக்களில் பழக்கமான அந்த தெருவை சேர்ந்த ஒருத்தவரான மகேஷ்குமார் அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பரான அஜய்ங்கிறவர் தான் இந்த சிறுமியை மிக கொடூரமான முறையில் இந்த பாலியல் வன்முறையை செஞ்சிருக்கிறதா அந்த மாணவி சொல்லியிருக்கிறாங்க. மகேஷ்குமாரும் அஜயும் ஏற்கனவே வந்து
ஒரு குடிப்பழக்கத்துக்கால அதாவது மகேஷ்குமாரை பற்றி முதல்ல ஒரு நல்ல விதமான கருத்து இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அவரை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு. அந்த மக்களே அதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த பையனை அப்படி செஞ்சுட்டான், இவனை அப்படி பண்ணியிருக்கிறான், இவனுக்கு பின்னாட்களில் ஒரு தவறான பழக்கம் ஏற்பட்டு ஒரு சிகரெட்டு இப்படி தவறான முறைகளுக்கு பழக்கமாக இருக்கிறாரு. இதில் அஜய்ங்கிற ஒரு மேலே ஏற்கனவே வந்து இங்கே ஒருத்தர் பிரச்சனை பண்ண வகையில் அவர் மேலே ஏற்கனவே ஒரு ஒரு வழக்குகள்லாம் இருக்கு அவர் மேலே. அவங்க அப்பா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அடிப்படையில் காவல்துறையினர் இந்த பாலியல் வன்முறை செஞ்ச மகேஷ்குமாரையும் அஜய்ங்கிற 2 பேரையும் தேடிட்டு இருக்கிறாங்க. தேடும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரைத்திட்டுங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க 2 பேரும் மறைஞ்சிருந்திருக்கிறாங்க. மறைஞ்சிருந்தவங்கள காவல்துறை வந்து இந்த சம்பவம் நடந்து ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அவர்களை கண்டறிஞ்சு அவங்கள வந்து எந்த இடத்துல பதுங்கி இருக்காங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்கள வந்து போஸ்கோல கைது செஞ்சு அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு இந்த கொடிய சம்பவம் செஞ்ச 2 பேரையும் அவங்க இந்த காவல்துறையினர் இந்த இடத்துக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணோம், அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அந்த மாணவியை எங்கேருந்து எங்கே கடத்திட்டு போனோம், எந்த இடத்துல இந்த கட்டடத்தெல்லாம் நாங்கள் வச்சு இந்த சம்பவம்லாம் நடந்த இந்த இடம் தான் அப்படிங்கிறத காவல்துறையின்ட்ட நேரடியாக சாட்சியங்கள் கொடுத்த அதை சொல்கிறத அடிப்படையில் அவங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்ட அடிப்படையில் இன்றைக்கு அவங்க மீது போஸ்கோ வழக்கு பதியப்பட்டு இன்றைக்கு நீதிமன்ற காவலில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை அப்படிங்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியானாலும் சரி, அதிமுக ஆட்சியானாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியானாலும் சரி, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஆணாதிக்க வக்கரம் பிடிச்ச ஒரு 14 வயது மாணவி, அதாவது ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி தன்னுடைய அண்ணனாக, தன்னுடைய பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனாக பழகிட்டு இருக்க மாணவியை இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாலியல் சம்பவத்தில் குறிப்பாக என்ன விஷயம் தெரியுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க ஒரு வக்கர மனநிலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாடுங்கிறது ஒரு பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம், பெண்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குற மாநிலம் அப்படிலாம் நம்ம வந்து பெருமை பீட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த ஊர்ல தான் ஒரு ஒரு பெண்ணு தன்னுடைய காலை கடனை கழிக்கிறதுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு கக்கூசு கூட இல்லாத நிலைமைகள் தான் இன்னமும் இந்த ஊர்களில் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னமும் இந்த 2026 கூட ஒரு குடும்பத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய வெளிக்கையை போகிறதுக்கு கூட இடமில்லாத வகைகளில் ஒரு பொது வெளியில், அதாவது ஒரு திறந்த வெளியில் தன்னுடைய காலை கடனை கழிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு வந்து முன்னேறிடுச்சு, நாங்கள்லாம் நாகரிகம் ஆகிட்டு இருக்கோம், ஐடி செக்டாரில் மேலே போயிட்டுருக்குறோம், இந்தியாவுடைய பெரிய பொருளாதாரத்தில் நாங்கள் பிடிங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு காலை கடன் கழிப்பதற்கு கக்கூசு கூட இல்லாமல் இருக்கிறோன்னா இந்த நாடு ஒரு முன்னேற்றமான நாட்டில் நோக்கி போகுதா அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ இந்த நாட்டில் தான் இப்போ இந்த செங்கல்பட்டில் நடக்கக்கூடிய கல்பாக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, கடந்த திருப்பூர் சம்பவமாக இருந்தாலும் சரி, இந்த 2 சம்பவத்துலேயும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாமல் இருக்கிறது தான் இந்த 2 பாலியல் வன்முறைக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இது மக்கள் விரும்பும் ஆட்சி, ஒரு எளிய மக்களுக்கான ஆட்சி, எளிய மக்கள் நிறைய பேர் வாக்களித்து இந்த அரசாங்கத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க, இது பெண்களுக்கான அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு 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 அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்குங்கிறத தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு. பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு வந்து தாய் மாமா போல, நான் உங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரி, உங்கள் வீட்டு பையன் மாதிரின்னு சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஆளக்கூடிய ஒரு நாட்டை தான் நம்ம இருக்கிறோம். இப்பேற்பட்ட இந்த கொடிய சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பாலியல் வன்முறைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. தமிழக அரசு, தமிழக முதல்வர் ஒரு எல்லா வீடுகளையும் கட்டாயமாக ஒரு கழிப்பறை இருக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம், இந்த தகவல் கேட்டு எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறத தகவல் கேட்டு வரோம். தகவல் கேட்டு வர வழியில் கூட இந்த ஊர்களில் நாங்கள் எந்த ஒரு பொது கழிப்பிடத்தையோ அல்லது ஒரு தனியார் ஒரு பிரைவேட் கழிப்பறையோ எதுவுமே நாங்கள் பார்க்கல. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த மாதிரி இடங்களில் கழிப்பறை இல்லாத வீடுகளில் குறிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் வந்து தாய்மாமன் சீரு, வருஷத்துக்கு நாங்கள் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு இவ்வளோ தருவோம், பெரிய பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க, நாங்கள் வந்து தாய்மாமன் சீர் தருவோம், இப்படியெல்லாம் சொல்லிங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் விட தலையான ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு வீடுகளையும் ஒரு கழிப்பறை வேணும், குறிப்பாக பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு கழிப்பறை வேணும் அப்படிங்கிறது தான் இதை விட முக்கியமான ஒன்று. தமிழக அரசு அதில் கவனத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பலருடைய பார்வையாகவும் இருக்குது. குறிப்பாக இந்த நடந்த விஷயத்தை குறித்து இங்கே பேசுகிற மக்களுடைய குரலாகவும் அதுதான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது.